ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி aari work. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோ தான். ஸோ இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவோடைய மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல க்ரீன் கலர். ஸோ இதோட ஃப்ரண்ட் நெக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு எல்போ ஸ்லீவ். ஸோ இந்த எல்போ ஸ்லீவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜரி கொடுக்குறேன். ஜரி எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 4 லைன் ஜரி கொடுக்குறேன். நம்ம ட்ரேசிங் பண்ணும்பொழுது தரையில் வச்சு ஃப்ளாட்டாக ட்ரேசிங் பண்ணுறதா ரொம்ப நல்ல மெத்தடு. நிறைய பேர் ஃப்ரேமில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணும்போது நமக்கு ட்ரேசிங் வந்து அவ்வளோ கரெக்டாக வரலை. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஃப்ரேமில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே கீழே வச்சு நம்ம ட்ரேசிங் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்து 3rd லைன் சரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ரெஸோ பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸோ தான். நான் 2 ஸ்டிச் பண்ணுவேன், 3 ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் ஏ ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரெஸோ காட்டிலும் ஏ ஸ்டார் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப பொடியாக இருக்குது, அதனால தான் நான் வந்து 3 ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏ ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள், 3 ஸ்டிச் பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது ஃபுல்லாகவே நான் வந்து 2 ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி 3 நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டெம்முக்கு சுகர் பீட்ஸை வச்சு நான் லைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ட்ரேசிங் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு டைம் நான் பென்சிலை வச்சு நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நமக்கு ட்ரேசிங் வந்து பார்க்கும்போது தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ட்ராயிங் பண்ணும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் பென்சில் வச்சு லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதாவது நம்ம முன்னாடி போட்ட எந்த ஒரு லைனாக இருந்தாலும், இப்போ நான் சுகர் பீட்ஸை கடைசியாக போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து த்ரெட்டை எடுத்து உள்ளே போய் ரிவர்ஸ் வரணும். ரிவர்ஸ் வந்தோன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து பீட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்டர் லைனாக இருந்தால் 3 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டெம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 2 ஸ்டிச் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா பார்க்க சொல்ல அழகாக இருக்கும். ஸோ நான் 2 தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக 2 ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து 2 ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டெம்மில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து தனியாக நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம சரியாக ஒர்க் பண்ணலாம், அது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு ஒர்க் பண்ணுங்கள். 2 ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம பண்ண அந்த ட்ரேசிங்க்கு மேலே தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பீடும் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி, அதை விட கொஞ்சம் கீழே வந்து திரும்ப இன்னொரு லாக் பண்ணி, திரும்ப ஒரு 4 வீட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சுட்டு திரும்ப அதை லாக் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்டெம் ஸ்டிச் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நம்ம பேசிக்கில் ஸ்டெம் ஸ்டிச் படித்தோம் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டரில் 1 சைடில் 3 மொத்தம் அதே மாதிரி 2 பக்கமும் பண்ணோன்னா 7 கிடைக்கும். இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முடிச்சு போடலை. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த த்ரெட்டை எடுத்து வீட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு திரும்ப அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நிறைய பேர் வந்து ஒன்றுத்துக்கும் ஸ்டிச் பண்ணுவாங்க, அதாவது ஒன்றுத்துக்கும் லாக் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடைசியாக இன்னொரு வீட் பீடை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லீஃப் வந்து அழகாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபைனலாக நான் லாக் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டு திரும்ப ஒரு குட்டி லாக் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இது போலவே எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சில பேருக்கு புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஸ்டிச் பண்ணிடுறோம். 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியாக 2-3 பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீட் பீடை எடுத்துக்கிறேன். வீட் பீடை லோட் பண்ணிவிட்டு ஒரு
கூடவே ஒரு சுகர் பீடை லோட் பண்ணிடுறேன். திரும்ப அதை விட கீழே வரேன். கீழே வந்து லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி அதை விட கீழே வந்து அதை லாக் பண்ணி திரும்ப அதே மாதிரி இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3. ஸோ அவ்வளோதான். 3 ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது இது வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சொன்னதை விட கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஜூமில் வச்சு எவ்வளோ என்னால் கிளியராக சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ இப்போ கடைசியாக லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பீட்ஸை வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணுறேன். ஆல்ரெடி பேசிக்கான ஸ்டிச்சஸ் ஒரு 15 ஸ்டிச்சஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே பிகினர்ஸ் கூட இந்த ப்ளவுஸை ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 3 mm பீடை வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அது போலவே பக்கத்துலேயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸை தவிர மற்ற சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் கட் பீட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கட் பீட்ஸ் வச்சு 3 mm வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து புட்டா ஒர்க் பார்க்கலாம். புட்டாஸ் எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வீட் பீடை 3 ஸ்டிச் பண்ணலாம். 3 எப்படின்னா ஒரு 4 mm ஒரு சுகர் பீடு வி மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட ஃபைனல் லுக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரியில் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.